கைஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா டிஎன் டாலர் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நேற்று ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் நான் வந்து லேட்டாக தான் வீடியோ போடுறேன். எது கோச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாம் இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். பார்த்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். இப்போ வந்து ரைட் கார்னரில் வந்து அட்மிஷன் 2026 to 2027 காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் லாகின் வந்து கீழே வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது சீர்மிகு சட்டப்பள்ளி, அடுத்ததாக அஃபிலியேட்டட் லா காலேஜ், நெக்ஸ்ட்டு வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ், அதாவது இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகள். இப்போ வந்து நம்ம அதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். உங்களோட விருப்பம் தான். ரெண்டில் எதில் வேணால் இந்த அப்ளை பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து 5 years BA LLB கோர்ஸ்னு காட்டுதில்ல, அப்போ வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மொத்தம் 26 காலேஜ் இருக்குது. இப்போ அந்த காலேஜ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த காலேஜெலாம் பார்த்தாச்சா. அடுத்தது கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து கிளிக் ஹியர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே விண்ணப்பதாரர் பெயர், அதாவது நேம் ஆஃப் தி கேண்டிடேட் நேம், அதாவது கேபிட்டல் லெட்டரில் தான் நேம் போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் விமல்னு போட்டிருக்கேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும்தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ஆக்டிவில் இருக்கணும். அந்த நம்பருக்கு தான் முக்கியமாக ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கண்டிப்பாக போகும். அதனால் அந்த மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்கணும். அதனால் அந்த மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே என்ன மொபைல் நம்பர் போட்டிங்களோ அதே மொபைல் நம்பரை இங்கேயும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து சில பேருக்கு இமெயில் ஐடி தப்பாக போட்டு அதர் அப்ளிகேஷனுக்கு வந்து அட்மிஷனுக்கு வந்து கூப்பிட்டு சில பேர் போகாமல் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இமெயில் ஐடியை வந்து ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடியாக கொடுங்க. மிஸ் பண்ணாதீங்க. சொல்கிறேன், கரெக்டான இமெயில் ஐடியாக கொடுங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் லாகின்ங்கிற பேஜுக்கு வரும். இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்து மெசேஜாக வந்திருக்கும். அந்த மெசேஜில் வந்து பாருங்கள் என்ன ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்குன்னு, அதை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபைனலாக அதில் வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்ல, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் வந்து என்னென்னா அப்ளை பண்ணிக்கோங்க, மேலாக ஃபீமேலானு. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அதாவது வீட்டில் வந்து வேறு யாரோடாச்சும் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க. அடுத்தது ஆல்டர்னேட் இமெயில் ஐடி, அதே மாதிரி தான் வீட்டில் வேறு யாரோட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க. அது வந்து எது கேட்குறாங்கன்னா, அந்த இமெயில் ஐடிக்கு எதுவும் அந்த இமெயில் ஐடிக்கு எதுவும் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து யூனிவர்சிட்டிலேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடச்சா. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி ஃபாதர், மதர், கார்டியன், இதாவது மூணில் நீங்கள் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து, அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். இதில் வந்து ஏற்கனவே இதில் நம்ம யூஸ் பண்ணாத நம்பராக கொடுத்துருக்கணும். அதாவது கம்பல்சரி அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேலிட்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரிலிஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ உள்ள அப்டேட்டில் இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிட்டி மட்டும் தப்பாக போட்டுறாதீங்க, இது வந்து எடிட் பண்ணவே முடியாது. அடுத்தது குவாலிஃபைங் எக்ஸாம், தகுதி தேர்வு, அதாவது டிஎன்ஹெச்எஸ்சி ஜென்ரலாக, டிஎன்ஹெச்எஸ் வெக்கஸ்னால இந்த சிபிஎஸ்சியா ஐஎஸ்சியா இதில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எது செலக்ட் பண்ணுறதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஎன்ஹெச்எஸ்சி ஜென்ரல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது ஸ்டேட் போர்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது இந்த 12th வந்து நீங்கள் பாஸ் ஆன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எஸ்னால் எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. பாஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாம், அதாவது 12th நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து டைப் பண்ணணும், டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த இயரில் பாஸ் ஆனீங்கன்னு அந்த 12th மார்க் ஷீட்டில் வந்து காட்டும், அதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சி தகுதி முறைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெகுலராக போனீங்கன்னா ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனை. அதே மாதிரியே 12த்துக்கும் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன மீடியம் படிச்சிங்கன்னு கரெக்டாக போட்டுக்கோங்க. தமிழ் மீடியமாக, இங்கிலீஷ் மீடியமாக, இல்லை அதர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக்னால இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா நான் எப்படி போட்டிருக்கேன்னு கரெக்டாக பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில பேர் வீட்டில் தான் டெலிஃபோன் இருக்கும். அப்படி அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க டெலிஃபோன் நம்பர் கொடுங்க. அடுத்தது வந்து ஆதார் நம்பர் கொடுங்க. உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை மட்டும் கொடுங்க. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டோட்டல் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ், அதாவது தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து வந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ டோட்டல் எழுதிருக்கீங்கன்னா 600 எழுதிருப்பீங்க. அதில் வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னா அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து இன்க்ளூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் இங்கிலீஷை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 400 போட்டுட்டு 400க்கு எவ்வளோ எடுத்தீங்களோ அதை கால்குலேட் பண்ணி போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து என்ட்ராயிடும். நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை இருக்குன்னா இருக்குன்னு போடுங்க, இல்லைனா அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு போட்டுருங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும். அடுத்தது மதர் டங் தமிழா தெலுங்குவா என்னான்னு போட்டுக்கோங்க. அதில் உங்கள் தாய்மொழி இதுவோ அதை போட்டுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒர்க் பார்க்குறாங்கன்னு அதில் இருக்கும். அதில் உங்கள் ஒர்க் இருந்தால் ஒர்க்கை செலக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அதர்ஸ்ன்னு கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணேன்னா 80,000 எபோவ் அப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பார்த்து போடுங்க கரெக்டாக. உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம், உங்களோட இன்கம் இல்லை. அடுத்தது அதோட சர்டிஃபிகேட்டு இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரு விஷயம் என்னென்னா, அப்டேட்டில் என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை மட்டுமே கொடுங்க. ஓல்டு இருக்கிற சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, அந்த நம்பருக்கு போட்டுற வேணாம். அடுத்தது சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ் என்னன்னுன்னா முனிசிபலா கார்பரேஷனா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் பிளேஸ் என்னவோ, இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிவில், உங்கள் ஸ்கூல் வந்து என்ன பிளேஸில் இருக்கோ அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் என்னான்னு கேட்குறாங்க, அவங்க டிஸ்ட்ரிக்கை போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்திலே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்டால் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்காலர்ஷிப் வந்து சில பேருக்கு வந்து அதிகமாக ஏறும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கெலாம், அதுக்கான இது முக்கியமாக கேட்குறாங்க. வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால். இப்போ தான் முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போகிறேன். என்னன்னா எல்லாருமே டவுட் கேட்டிருந்தீங்க, அதாவது என்னென்னா 7 ரிசர்வேஷன் எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் வாங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து அரசு பள்ளியில் 6th முதல் 12th வரை படிக்கிறீங்களான்னு கேட்டால் எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் எம்இஸ் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த எம்இஸ் நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அதை கொடுங்க. இப்போ வந்து ஃபைனலாக என்னன்னா, இப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட தனியார் சட்டக்கல்லூரியில் அரசு இட ஒதுக்கீட்டு தகுதி மதிப்பெண் அடிப்படையில் சேர விரும்புகிறீங்களா அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா, நான் அப்ளை பண்ணும்போது நான் வந்து எஸ் கொடுத்து தான் அப்ளை பண்ணி 26 காலேஜுமே நான் அப்ளை பண்ணினேன். ஏன்னா சப்போஸ் நமக்கு வந்து கவர்மெண்ட் கட் ஆஃபில் கிடைக்கலனா கூட ப்ரைவேட் கட் ஆஃபிலோட நம்ம போனால் இயருக்கு 85,000 தான் ஃபீஸு. இதே வந்து ப்ரைவேட் காலேஜில் தனியாக சேரணும்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் சொன்னேன். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அந்த காலேஜ் கொடுத்துக்கோங்க.
அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ சில பேர் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா 26 காலேஜுக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா 15 காலேஜுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் அப்லோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து பேரண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து வந்து 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து வந்து 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து அதாவது டிசி இல்லைன்னா ஒரு லெட்ரு மாதிரி எழுதுங்க. இந்த மாதிரி டிசி எங்கள் ஸ்கூலில் கொடுக்கலன்னு லெட்ரு எழுதி அதை வந்து அப்லோட் பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது ஜாதி சான்றிதழ், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஆதார் கார்டு பிக் எடுத்து வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அது வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காண்டி தான் எடுத்தேன். அதனால் வந்து நான் பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகல. இது வந்து ஜஸ்ட்டு வந்து இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன் எப்படி அப்ளை